இரண்டாவது அத்தியாயம். நான் யமுனையின் கரையினில் பிறந்தவள். ஆரண்யத்தின் அதிபதியே, எனது காத்திருத்தல் உனக்கானதா? 40 கொண்டை ஊசி வளைவுகள், 50க்கும் மேல் சிறு வளைவுகள். மனிதன் கார் ஓட்டுவானா இந்த காட்டுப்பாதையில்? வெறுப்புடன் சொன்னான் ஆதவன். அவன் அழுத்து கொண்டதைப் போல அந்த மலைப்பாதை இல்லை. பிரீத்திக்கு அது பூலோக சொர்க்கம் போல கண் முன் விரிந்தது. யாருமற்ற வனாந்திரம், அச்சுறுத்தும் என்று யார் சொன்னது? யாருமற்ற புல்வெளிகளும் அருவிகளும் பழத்துக்குள் வா என்று பிரீத்தியை அழைப்பது போல இருந்தது. பரபரப்பான நகர வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட பிரீத்தி சொக்கி போனாள். யாருமற்ற புல்வெளியாக, மரங்கள் அடர்ந்த அற்புத அரண்யம் மலைச்சரிவில் ஆத்மார்த்தமாக அவளை வரவேற்றது. மலையை வெட்டி போடப்பட்டிருந்த சாலைகளில் கார் வளைந்து வளைந்து மேலே ஏறிய போது பிரீத்தியின் கண்கள் மின்னின. காடு அவளை கவர்ந்தது. எங்கு பார்த்தாலும் காப்பி தோட்டம், தேயிலை பாத்திகள், பச்சை பசேலென மனம் முழுவதும் புத்துணர்ச்சியை நிரப்பும் பூலோக சொர்க்கம். பனித்துளிகள் சில்லிட புலிகளும் யானைகளும் பளிங்கு பாறைகளும் இருந்த வனத்தில் கொட்டும் அருவிகளும் துள்ளியோடும் நதிகளும் ஓடைகளும் நீல நிற ரிப்பன்கள் போல பச்சை கம்பளம் விரித்ததைப் போல கானகத்தின் ஊடே தெரிந்ததில் ஆஹா என்று மகிழ்ந்து போனாள் பிரீத்தி. புதிதாக வரவங்க ஆஹான்னு தான் சொல்லுவாங்க. முதல் பார்க்கும் மயக்கம் அது. இருந்து பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளவு இம்சைன்னு கடினமான குரலில் சொன்னான் ஆதவன். ஆஹான்னு ஒரு வார்த்தை தானடா சொன்னேன். அதுக்கு ஏண்ட சண்டைக்கு வர? பிரீத்தியின் உற்சாகம் வடிந்து விட்டது. ஆதவனின் கோபம் எதன் மீது? ஊர் மீதா? இல்லை, அவன் பக்கத்தில் அவள் உட்கார மறுத்துவிட்டாள் என்பதற்காக அவள் மீதா? மலைப்பாதையிலிருந்து பார்க்கும்போது வானமும் பூமியும் தொட்டுக்கொண்டதைப் போல இருந்தது. அற்புத வானம் மேலே தெரிந்தது. அது முத்தமிட்ட பசும்புல்வெளி தொடுவானாய் விரிந்தது. பிரீத்தியை ஆகர்ஷித்த அற்புத வனம் பக்கவாட்டில் பிரிந்தது. காட்டுக்குள் போய் பார்க்கலாமா? ஆவலை அடக்க முடியாமல் கேட்டுவிட்டாள். என்னது? அவள் கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுவிட்டதைப் போல ஆதவன் முகம் சுளித்தான். சாரி அத்தா, காப்பி தோட்டமும் தேயிலை தோட்டங்களும் நிறைய இருக்கா? பார்க்க ஆசையா இருக்கு. தவறு செய்துவிட்டதைப் போல அவள் விளக்கம் சொன்னாள். அவள் தனிந்து பேசியதில் அவனது கர்வம் செருக்கு கொண்டது. போனால் போகிறது என்று மன்னிப்பை தந்தருளினான். மழை பெய்து கொண்டிருந்தது. எப்போதும் மழை பொழியும் இடம் என்று விசாகா சொல்லியிருந்ததினால் அது பற்றி ஆதவனிடம் அவள் கேட்கவில்லை. குதூகலத்தையும் அடக்கி கொண்டாள். இயற்கையை ரசிக்க தெரியாதவனிடம் அதன் அழகை பற்றி கேட்பதைப் போல அபத்தம் வேறு ஒன்றும் இல்லை. தேயிலை செடிகளின் பசுமை அவளை மயக்கியது. பெய்யும் மழையெல்லாம் பச்சையும் செய்யும் மாயத்தை அங்கு அவள் கண்டாள். மலையும் மலை சார்ந்த வாழ்வும் இறைவன் கொடுத்த வரம் என்று அவளுக்கு தோன்றியது. அப்பேற்பட்ட வரம் கிடைக்க பெற்ற பாக்கியசாலி ஆதவன் அந்த வாழ்வை வெறுக்கிறான். கழுதைக்கு தெரியுமா கானகத்தின் அழகு? அவள் மனதை நினைத்த நினைவை மட்டும் ஆதவனும் அவளை பெற்ற தந்தையும் தெரிந்து கொண்டால் என்னவெல்லாம் ஆகும் என்று நினைவை பறவை சிறகை விரிக்க எதானித்தது. வேண்டாம் என்று மறுத்து விரட்டிவிட்டாள். ஆரண்யத்தின் அழகை அள்ளி பருகும் அப்போதைய பரவச நிலையை அவளால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அள்ளி பருகிவிடும் துடிப்போடு சுற்றிலும் தெரிந்த இயற்கையின் அழகை ஆவலுடன் பார்த்தாள். பார்க்க பார்க்க பரவச நிலைக்குள் மூழ்கும் இன்பத்தினரல் வேகமாக ஊஞ்சலில் ஆடுவதைப் போன்றதொரு அற்புத நிலை. எத்தனை விதமான மரங்கள், பூக்கள், விலங்குகள், ஓடைகள், அருவிகள் என்ற சொர்க்கத்தின் நுழைவாயிலைப் போலவே இருந்தது. குறுக்கு பாதைகளும் குதிரை பாதைகளும் பக்கவாட்டில் பிரிந்து ஓடியதை பார்க்க திகில் படம் போலவே இருந்தது. அவள் பக்கம் அடிக்கடி திரும்பி முறைத்த ஆதவனை பார்க்க நேரும் போதெல்லாம் திகில் அதிகமானது. வாகன இரைச்சல்கள் இல்லாமல் மாசில்லாத குளிர்காற்று, சுத்தமான தேங்காய் தண்ணீரின் சுவை கொண்ட நீர் என்று மலைவாழ் மக்களுக்கான இயற்கையின் குடைகளை பற்றி ஆதவன் என்றேனும் நினைத்து பார்த்திருப்பானா? அவள் ஏன் அதை நினைத்து பார்க்க வேண்டும்? பெரிய இவன் போல அவன் பேசுவதை வாங்கி கட்டிக்கொள்வதற்கா? இது போன்ற அரண்யத்தில் ஓர் அங்கமானால் தொடுவானம் என்பது தொட்டுவிடும் தூரம்தான். அதை புரிந்து கொள்ளாத ஞான சூன்யத்திடம் மனதின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது வெகு சிரமம். அதோ அந்த மேட்டுக்கு பின்னால் ஏதோ புலி ஒன்று பதுங்கி நிற்பதை போன்ற பிரமை உண்டாகிறதே. இதுதான் வனம் தரும் உணர்வா? ஒவ்வொரு திருப்பத்திலும் உடல் முழுவதும் குளிர் பரவும் இதமான வனம் தரும் உணர்வா? சொப்பன காவியமாய் கண்ணெதிரே விரியும் ஆரண்யத்தின் அழகு அவளை அடிமை கொள்கிறது.
இந்த மயக்கம்தான் வனம் தரும் உணர்வா? வரமென வந்ததைப் போல வனத்தை துதிக்கிறாளே, ஏன் இதுவும் வனம் தரும் உணர்வா? எதுவென்று தெரியாத இனம் புரியாத மயக்கம் அவளை ஆட்கொண்டது. ஆரண்யத்தில் காத்திருப்பது யார்? அவளது கந்தர்வனா? இந்த கேள்வி அவள் மனதில் எழுந்தது விந்தையிலும் விந்தைதான். யாரை பார்த்து அவள் பேசி பழக வேண்டும் என்று அனுப்பி வைக்கப்பட்டாலோ அந்த ஆதவன் காருக்குள் இருக்கிறான். அவன் அன்றி எவரை அவள் தேடி வந்திருக்கிறாள்? பிரீத்தி வனத்தை பார்த்தாள். அந்த காட்டில் பறக்கும் பட்டாம்பூச்சியாக மாற ஏனோ அவள் மனம் விழைந்தது. சரிவில் இறங்கினால் காடு. எங்கே வில்லாதி வில்லனாக அவளது அத்தை மகன் காருக்கு உட்கார்ந்திருக்கிறானே. என்னடா, பூனாவிலிருந்து மாமன் மகன் விருந்தாளியாய் வந்திருக்கிறாள். அவளுக்கு காட்டை சுற்றி காட்டுவோம் என்று நினைக்கிறானா? அதை விட்டுவிட்டு இங்கே மனிதன் இருப்பானா என்று புலம்பி தள்ளுகிறான். இவன் இருக்க மாட்டான்னு வேணும்னா சொல்லலாம். பிரீத்தியின் மனது பொங்கிய பொங்கல் வேலை செய்து விட்டதோ என்னவோ. சமத்தரையில் ஓட ஆரம்பித்த கார் சட்டென நின்று விட்டது. என்னாச்சு தெரியல. இப்பத்தான் வாங்கிய புது கார், ஜெர்மன் கம்பெனி. தேவையில்லாத விளக்கம் சொன்னான் ஆதவன். இறங்கி போய் காரின் பானட்டை திறந்து பார்த்தான். இது போல அந்த கால சினிமாக்களில் தான் வரும் என்று அவனுக்கு தெரியாமல் தலையில் அடித்து கொண்டாள் பிரீத்தி. ஜெர்மன் கம்பெனி காரில் லேசர் தான் வேலை செய்யும். பானட்டை திறந்து பார்த்து என்ன செய்வது? கிடைத்த வாய்ப்பை இறுக பற்றி கொண்டு கார் கதவை திறந்து இறங்கினாள் பிரீத்தி. ஆதவன் உதட்டை பிதுக்கிய வண்ணம் காரை ஆராய்ந்து கொண்டிருக்க இவள் காரை விட்டு விலகி நின்று இயற்கையின் அழகை தன் செல்போனின் கேமராவில் படம் பிடிக்க ஆரம்பித்தாள். ஆராய்ச்சி செய்து ஓய்ந்து போன ஆதவன் செல்போனை எடுத்து மெக்கானிக்கை அழைத்தான். இவள் நேரமாகுமாத்தான் என்று பவ்யமாக கேட்டாள். மெக்கானிக் வந்து பார்த்தாதான் தெரியும் எரிச்சலுடன் சொன்னான் ஆதவன். காருக்குள்ளே அடங்கி உட்காரு என்று அதட்டினான். ஓடாத காரில் உட்கார்ந்து என்ன பண்ணுறது? பிரீத்தியின் கிண்டலில் அவன் முகன் விழுந்து விட்டது. மெக்கானிக் பக்கத்தில் தான் இருந்திருப்பான் போல. 5 நிமிடங்களில் வந்து விட்டான். அவனும் ஆதவனும் காரில் கவனமாக பிரீத்தி நழுவி சரிவில் இறங்கி காட்டுக்குள் நடந்து விட்டாள். எத்தனை விதமான பறவைகள்! அனைத்தும் பச்சை பசேலென்ற மரங்களில் கூடு கட்டி சிறகடித்து கொண்டிருந்தன. எங்கோ கேட்கும் குயிலின் பாடல், நீரோடையில் உடல் நினைத்து ஆட்டி மயக்கிய வாலாட்டி குருவி, கழுத்தை வளைத்து பார்த்த மைனா என்று அழகான பறவைகளின் கூட்டம். சலசலத்து ஓடும் நீர், கரையோர கூழாங்கற்கள் என்று கண்களில் பட்ட காட்சிகளை எல்லாம் படம் பிடித்து கொண்டே போனாள். அவளது காலடி யோசையில் நீர் அருந்தி கொண்டிருந்த பறவைகளின் கூட்டம் குபீர் என வானில் பறந்ததில் ஓர் நொடி அசையாமல் நின்றாள். இது பறவைகளோட இடம். பயமில்லாமல் தண்ணி குடித்துக்கிட்டு இருந்தவங்களை விரட்டி விட்டுட்டு அதுக என்னவோ உனக்கு அநியாயம் செய்து விட்டதைப் போல வீழ்த்துக்கிட்டு நிற்கிற யார் நீ? அதட்டிலும் அதிகாரமும் நிறைந்த ஆண் குரலில் பயந்து போனவளாக திரும்பி பார்த்தாள். நீண்டு வளர்ந்திருந்த மரத்தில் ஓர் காலை மடக்கி ஊன்றி கைகளை முன்புறமாக மடித்து கட்டி சாய்ந்து நின்றிருந்தான் அவன். மாநிறம், 6 அடிக்கும் மேல் உயரம், அடர்ந்த மீசை, தீர்க்கமான நாசி, கட்டுக்குள் அடங்காமல் காற்றில் கலையும் தலைமுடி, செவ்வரி ஓடிய கண்கள் என்று அவன் பார்த்தவுடன் மனதில் பதிந்துவிடும் கம்பீர தோற்றத்துடன் இருந்தான். யார் இவன்? சொன்னால் மட்டும் தெரிந்து விடுமா என்று தனக்குத்தானே மானசீகமாக குட்டி கொண்டாள் பிரீத்தி. அவன் அவளை யார் நீ என்று கேட்டால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவள் அவனை யார் நீ என்று கேட்டால் அடிக்க வந்து விட மாட்டானா? இருந்தாலும் அவனது அதிகார தோரணைக்கு அடிபணிய மறுத்துவிட்டது அவளது மனம். அப்படி அவள் என்ன தவறை செய்துவிட்டாள்? பறவைகளை செல்போனில் படம் பிடித்தாள். அவளது காலடி சப்தத்தில் அவை நீர் அருந்தாமல் ஓடிவிடும் என்று கண்டு வைத்திருந்தாளா என்ன? என்னவோ ஸ்கெட்ச் போட்டு அவள் பறவைகளை விரட்டி விட்டதைப் போல அதட்டுகிறானே. அவன் என்ன அந்த அரண்யத்தின் அரசனா? பறவைகளோட இடத்துக்கு நான் வந்தது தப்பு, நீங்கள் வந்தது மட்டும் சரியா? என் காலடி சத்தத்தில் தான் அதுங்க பறந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் காலடி சத்தத்தில் கூட பறந்துருக்கலாம்ல. ஆக்சுவலி நான் மெதுவாக நினப்பேன். காலடி சப்தமே கேட்காதுன்னு என் அம்மா சொல்லுவாங்க. ரோஷத்துடன் அவள் கையை ஆட்டி பேசியதில் அவனது விழிகளில் சுவாரஸ்யம் வந்ததோ. அவள் ஊன்றி பார்த்தபோது அவன் முகம் உணர்வுகள் துடைக்கப்பட்டு நிச்சலனமாக ஆகியிருந்தது. இப்பெல்லாம் ஆம்பளைங்க தான் அழுத்தக்காரங்களாக இருக்காங்க. பாட்டு மட்டும் பாடி விடுறாங்க. ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை. ஆழம் எது ஐயா? அது பொம்பளை மனசு தாயான். அத்தனையும் ஆம்பளைங்க தான்.
பிரீத்தியின் முகத்தில் நவரசமும் வந்து போனதை அவன் ரசித்து பார்த்ததைப் போல இருந்தது. உண்மையா என்று ஊன்றி பார்த்தால் அவன் நிச்சலனமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவளை சோதிப்பான். தேவையா? காலடி சத்தமே கேட்காதுன்னு எப்படி பூனை போல நடப்பியா? அவனது ரசனை மிக்க பார்வை அவள் பூனை போல நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பார்ப்பதைப் போல இருந்தது. அவள் பல்லை கடித்தாள். என் நடை பூனை நடைதான். உங்க நடை யானை நடையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொன்னா என்ன சொல்வதாக உத்தேசம்? பறவைகளை பற்றி விட்டது நீங்க தான், நான் இல்லை. சொல்கிறது உத்தேசம். பட்டென்று அவரது பதிலில் அவன் என்று புருவங்களை உயர்த்தி இறக்கினான். ஓர் நொடி மயங்கி போனவள் திடுக்கிட்டாள். என்ன இது? ஆள் இல்லாத அரண்யத்தில் அறிமுகமில்லாத ஒருவனுடன் பேசி கொண்டு நிற்கிறாளே, அதிலும் அவனது மேனரசத்தில் மயங்கியும் துளைக்கிறாள். நான் போகணும். அவள் திரும்பி வேகமாக நடந்தாள். எங்கே போகணும்? அவனது கேள்வி அவளை தடுத்து நிறுத்தியது. காருக்கு. எங்கள் கார் திடீர்னு நின்றுருச்சு. அத்தான் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே போகணும். அவள் நின்று பதில் சொன்னாள். அவள் சொல்ல சொல்ல அவன் முகன் கடுப்பானதில் துணுக்குற்றாள். யார் இவன்? இந்த கேள்வி அவளை குடைந்தது. இத்துடன் 2வது அத்தியாயம் முடிந்தது. அடுத்த காணொளியில் அடுத்த அத்தியாயத்தை கேட்போம். நன்றி நண்பர்களே.